ஹலோ கைஸ், மோஸ்ட் ரெக்வெஸ்டட் கொஸ்டின். அஸ் அ டயட்டீஷியன் உங்களோட ஹேர் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்களோட ஹேர் கேர் ரொட்டீன் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வாங்க என்னோட சீக்ரெட்டை ஷேர் பண்ணுறேன். மொதல் டெய்லி உங்கள் தலைக்கு எண்ணெய் வைக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. தலைக்கு அதிகமாக எண்ணெய் வைக்கிறீங்க அப்படிங்கும் போது டேண்ட்ரஃப் வரும், ஹேர் ஃபால் ஆகும். அப்போ தலைக்கு எண்ணெயே வைக்கக்கூடாதா அப்படின்னு கிடையாது. வாரத்தில் ஒரு தடவை ஆயில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு மைல்டு ஷாம்புல ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறம் ஹேர் ஸ்ட்ரைட்னரோ ஹேர் ட்ரையரோ யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு வெயில்லையோ இல்லை ஃபேன் காத்துலையோ தலையை காய வைங்க. உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது, சில்கியாக வேணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் சிம்பிளான ஆலிவேரா ஜெல் மாஸ்க் அப்ளை பண்ணிக்கோங்க. கற்றாழையோட ஜெல் எடுத்து உங்கள் முடியோட வேர்க்கால்களில் நல்லா 20லேருந்து 30 நிமிஷம் நல்லா தேய்ச்சி வச்சுட்டு மைல்டான ஷாம்பு போட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணுங்க. உங்களுக்கு ஹேர் சீரம் வேணும்னா ரோஸ்மெரி சீரம் ட்ரை பண்ணுங்க. உங்களோட முடியை பராமரிக்கிறேன்னு சொல்லிட்டு அதிகமான ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அது உங்களோட முடியை டேமேஜ் பண்ணது இல்லாமல் எந்த ரிசல்ட்டும் இருக்காது. டெய்லி நட்ஸ், சீட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. வாரத்துல 2 நாள் கொய்யாக்காய் எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு சேர்த்துக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. டெய்லி அட்லீஸ்ட் ஒரு கேரட் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு கீரைகள் டெய்லி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போக தண்ணி ஒரு நாளைக்கு 3.5 லிட்டர்ஸ் குடிங்க. நிறைய ஹேர் ப்ராடக்ட்ஸ், நிறைய மாஸ்க்லாம் யூஸ் பண்ணாதீங்க. உங்க ஹேர் கேரை சிம்பிளா வச்சுக்கோங்க. இதெல்லாம் தாங்க என்னோட ஹேர் கேர் சீக்ரெட். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு லாங் அண்ட் ஹெல்த்தி சில்கி ஹேர் கிடைக்கும். இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க.